ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நானும் மாமாவும் எதுக்காக இன்னைக்கு வீடியோல வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். வெயிட் லாஸ் ஜேர்னில என்னெல்லாம் தப்பு பண்றோம், அதை எப்படி சரி பண்றது, நான் எப்படி 40 நாள்ல 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன், அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வருஷங்கள் அதுக்காக ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வெயிட் லாஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்ப வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். டயட்டே கிடையாதுங்க. ஆமா, கீட்டோ டயட், பேலியோ டயட், வாட்டர் டயட், ஃப்ரூட் டயட் எல்லா டயட்டும் எடுத்தாச்சு. எல்லாம் இப்பதான் ஒரு மைண்ட் செட்ல என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இவர் சொன்னது மாதிரி நான் ஃபாலோ பண்ணாத டயட்டே கிடையாது, எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். யூடியூப்ல என்ன வீடியோ பார்த்தாலும் அதை ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவேன், 20 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். மறுபடியும் யாராவது ஒரு வீடியோ பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். பேலியோ, கீட்டோ, ஜிஎம், அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டேன். எல்லாத்துலயுமே எனக்கு 1 கிலோ 2 கிலோ குறையும். ஆனா திரும்பவும் நான் நார்மல் லைஃப் ஸ்டைல் ரெகுலரா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. அதனால திரும்பவும் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணதை திரும்பவும் நான் நானே கெயின் பண்ணிப்பேன். அதனால எனக்கு அதிகமான டிப்ரெஷன் ஆச்சு. அந்த டிப்ரெஷன் ஒற்றை தலைவலியில கொண்டு வந்து விட்டுச்சு. யாரை பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவேன். இந்த மனுஷங்கிட்ட இந்த மனுஷனெல்லாம் பார்த்தாலே ஏன்னா நம்மளுக்கே ஒரு கான்பிடென்ட் லெவல் நம்மளுக்கு போயிடும். ஏன்னா வெயிட் நல்ல ஒரு ஸ்லிம்மா இருக்கிறதுக்கும் வெயிட் இருக்கிறதே நம்மளோட கான்பிடென்ட் லெவல்லே குறைக்க தான் செய்யும். அதனாலதான் முக்கியமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும். இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கே போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா வீட்டுல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸைய போட்டுட்டு போறோம். இல்ல அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம், ஒரு நீட்டான ஒரு சாரீ போட்டுட்டு போவோம், ஒரு செயின் போட்டுட்டு போவோம், தலை நிறைய பூ வச்சுட்டு போவோம். அப்படி போகும்போது ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கான ஒரு பிரசன்டபிள் லுக்க நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி நான் வெளியில போறேன் அப்படின்னாலே இவர் நல்ல ஸ்லிம்மா நீட்டா இருப்பாரா, நான் பதக்க பதக்கன்னு இருப்பேன்னா நம்மளுக்கு புடவை கட்டினாலும் செட் ஆகாது, என்ன மாதிரியான சுடி போட்டாலும் செட் ஆகாது. எப்படி போனாலும் ஒரு மாதிரி பதக்க பதக்கன்னு இருக்கிறதுனால நல்லாவே இருக்காது. அதுவே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. மேக்சிமம் ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு எல்லாமே இல்லப்பா வேண்டாம். முன்னாடி நம்மள நான் கல்யாணம் பண்ணி வரும்போது 55 கிலோ இருந்தேன். நான் 55 கிலோ இருந்தேன். இப்ப நான் எவ்வளவு கிலோ இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 105ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஆமா பாத்துட்டு இருக்காங்க. அது தைராய்டு ப்ராப்ளம்னால வெயிட் ஏறிட்டு இருக்கு. அது என்ன சொல்றது, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா வெயிட் கெயின் தான் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல நம்ம வெயிட் லாஸ ஃபோக்கஸ் பண்றதை விட தைராய்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தைராய்டுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்றது, என்னெல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கறத நம்ம ரெகுலரா வீடியோல கொடுத்துட்டு இருக்கேன். காலையில எழுந்த உடனே கண்டிப்பா தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு 1/2 hour கழிச்சுதான் நம்ம அது வேற ஏதாவது டீ காஃபி சாப்பிடணும். ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா தைராய்டு டேப்லெட் சாப்பிட்ட உடனே டீ காஃபி குடிச்சிருவேன். அதனாலதான் நிறைய எனக்கு தைராய்டு சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம போனதுக்கு காரணம். டாக்டர்ஸும் எனக்கு அந்த டைம்ல ஒழுங்கா சொல்லல. இந்த மனுஷன் மெடிக்கல் ரெப்புங்க, இவரும் அதை பத்தி பெருசா ஒண்ணும் கண்டுக்கல. என்னன்னு தெரியல, ஏன் அப்படி நீங்க விட்டீங்க? என்ன மாத்திரை போட்டு எப்படி 1/2 hour 1 hour ஆயிரும்னு பார்த்தேன். அது எப்படி 1/2 hour? நீங்க என்னை ஃபாலோவே பண்ணலுங்க இந்த மனுஷன். சரி அவ்வளவுதான், இனிமே என்ன கிணத்து தவளை தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணும், இப்ப எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அதான் இன்னி என்ன கிணத்து தவளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன ஃபாலோ பண்ணல. இல்ல நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்ல வரேன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. நானும் ஒரு 7-8 வருஷமா, தம்பி பிறந்த உடனே எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷமாவே நான் இதே மாதிரி தான் தப்பா தான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனாலயே எனக்கு ஓவர் வெயிட் ஆகி கிட்டத்தட்ட நான் பாருங்க 55ல இருந்து 105னா அப்படியே டபுள். ரொம்ப வித்தியாசம். ஓவர் வெயிட்லயும் ஓவர் வெயிட். இந்த வெயிட்டை இனிமே எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன மாதிரியே நிறைய பேர் தைராய்டு ப்ராப்ளம்னால இருக்கலாம், பிசிஓடி ப்ராப்ளம்னால இருக்கலாம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால இருக்கலாம். நிறைய பேருக்கு ஓவர் வெயிட்லாம்ல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு நான் இதே கஷ்டத்துல தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா 9 வருஷமா நான் இதுக்காக பாடுபட்டு இந்த 1 மாசம் 40 நாள்ல அதை எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வெயிட் லாஸ பத்தி கரைச்சு குடிச்சு நான் இப்போ ஒரு சூப்பரான மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பவுடரும் குடிக்கலங்க, எந்த ஜிம்முக்கும் போகலங்க. அதே மாதிரி
இந்த புரோட்டீன் பவுடர் குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணல. நம்ம நார்மலா நம்ம வீட்ல அடுப்பங்கரையில இருக்கிற பொருட்களை வச்சுதான் ஆரோக்கியமான முறையில நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷன் பாக்குறப்ப நிறைய பேர் டவுட் நிறைய கேட்டிருந்தீங்க. சரி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோ போடுறதுக்கு நம்ம உட்காந்து பேசிட்டோம்னா என்னென்ன டவுட்டு அதெல்லாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோஸ் வந்திருக்கோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து தீபாவளி வரப்போகுது, அடுத்த மாசம் 20ஆம் தேதி தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த ஒரு 30 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேப் இருக்கு. இந்த 30 டேஸ்ல நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி ஆரம்பிக்கலாமா சிஸ்டர் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்குமே அந்த ஐடியா வந்து ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. இவர்கிட்டயுமே சொன்னேன். இவர் சொன்னாரு, ஓகே நீ வந்து நார்மலா நான் என்ன சாப்பிட்டேன் என்ன பண்ணேன் அப்படிங்கறது மாதிரி போறதை விட இன்னுமே நீ வெயிட் லாஸ் பண்ணி தானே ஆகணும். கிட்டத்தட்ட இன்னும் நான் ஒரு 50 கிலோ கிட்ட குறைச்சுதான் ஆகணும். ஒரு 45 கிலோ வந்து தாராளமா குறைச்சுதான் ஆகணும். அதுக்கு நீ வந்து இந்த மாதிரி நான் ரெகுலரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து டயட்ல இருக்கிறத, எப்படியும் டயட்ல தான் இருக்க போறோம், டயட்ல இருக்கிறதா நீ டெய்லி வந்து வீடியோவா எடுத்து போட்டேன்னா நீ சாப்பிட்றத பார்த்து மற்றவங்களும் அதுக்கு ஆல்டர்னேட் ஃபுட் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்றது மாதிரி அவங்க வந்து ஃபுட் எடுத்து அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு கம்யூனிகேஷன்ல நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்க கூட சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே இது ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாமா சொன்னாங்க. எனக்கும் இது கரெக்ட்னு பட்டுச்சு. அதனால நாளைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே, என் பையனுக்கு இல்ல நாளைக்கு சீட்டிங் டே கிடையாது. நான் வந்து ரெகுலரா இப்ப 4-5 நாளா வெயிட் லாஸ் ஃபுட்டு தானே போட்டுட்டு தானே இருக்கேன். அதனால சீட்டிங் எல்லாம் கிடையாது. நாளைக்குமே நான் என்ன பண்றேங்கிறத வந்து நான் வீடியோல காட்டுவேன். நாளை மறுநாள் வந்து 20th இல்லையா, 20th இருந்து அடுத்த 20th வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கறத, யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எதுக்கு நீங்களும் சரி, நீங்க எந்த இப்ப எவ்வளவு கிலோ இருக்கீங்க? 88 இருக்காரு. இவர் வந்து கல்யாணம் ஆகும்போது 83 இருந்தாங்க, இப்ப 88 இருக்காங்க. நாளைக்கு தான் நம்ம கரெக்டா வெயிட் செக் பண்றோம். 88 89 தெரியல. சரி, எதுவா இருந்தாலும் ஓகே. நாங்க வந்து 2 பேருமே இல்ல வந்து லைவா நாளை மறுநாள் வந்து வெயிட்டை செக் பண்ணிட்டு, நம்ம எப்படி லைவான ரிசல்ட் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி லைவா வந்து வெயிட்டை செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த 30 நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். எங்களை மாதிரி தான் நீங்களும் நிறைய பேர் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்றது, எங்களுக்கு ஐடியா இல்ல, ஃபுட் சார்ட் இல்ல, எங்களுக்கு அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா அப்படி இப்படி நிறைய டவுட் இருக்கும். உங்களோட டவுட் எல்லாத்தையுமே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களோட டவுட்டை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து போடுறேன். அப்புறம் சார் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு 12 டாக்டர் கிட்ட பாப்பாங்க. எல்லாரோட நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸ் மூலியமாவும் தான் நான் இந்த வந்து வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களோட டவுட் எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் மாமா கிட்ட சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான கிளாரிபிகேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். யாரெல்லாம் வெயிட் லாஸ் வந்து ஜர்னில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்மளோட ஜர்னில ஜாயின் பண்ணீங்க. உங்களோட நேம், நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, உங்களோட ஹைட் என்ன, முடிஞ்சா ஹைட் சொல்லுங்க, இல்லனா ஓகே. ஹைட் வச்சு எப்படி வெயிட் சொல்றோம் அப்படின்னா 178 cm. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்காது. 178 cm 78 kg தான் இருக்கணும். அதாவது உங்க வெயிட்ல வந்து அந்த ஹைட்ல வந்து 100 cm கம்மி பண்ணிக்கணும். ஆமா, இப்ப நான் வந்து 155 தான் இருக்கேன். அப்ப நான் 100 லெஸ் பண்ணிட்டோம்னா நான் 55 kg தான் வந்து இருக்கணும். மாமா 78 தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இவருமே 10 கிலோ கிட்ட கூட தான் இருக்காரு. அப்ப ஐடியல் வெயிட் வர்றதுக்கு இவருமே 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும், நான் கிட்டத்தட்ட 45 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணுவோம். வெயிட் லாஸ்ல பொறுத்தளவுல நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு குறைக்கக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம இந்த வெயிட் வந்து வருஷ கணக்குல ஏத்துன உடம்பு. நம்ம டயட்லாம் இருக்க கூடாது, நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்தணும். அதுதான் முக்கியம். இப்ப நம்ம டயட்ல இருக்கோம், வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கோம் அப்படிங்கறத மைண்ட் செட்டையே நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலையும் டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல், இதுதான் நம்மளோட செட்டப், இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது முக்கியமா அவாய்ட் பண்ணக்கூடியது வந்து டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணணுங்க. ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்றது. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆமா, மில்க், சுகர், ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்ப என்னாலலாம் வந்து சோறு திங்காம இருக்கவே முடியாது. நான் ஒரு சோறு பைத்தியம். ஒரு நாளைக்கு ஒருவேளை அந்த மத்தியானமாவது வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். அது ஒயிட் ரைஸா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. திணையரிசி, வரகரிசி, சாமை இந்த மாதிரி நிறைய மில்லட் ரைஸ்லயும் நம்ம சாதம் செஞ்சு குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நான் அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே கூட நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன்.
நம்ம வந்து குடும்பத்துக்காக தனியா சமைக்கணும், நமக்காக கொஞ்சமா தனியா சமைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நம்ம ஓவர் வெயிட் இருந்து வெளியில போறதுக்கு அசிங்கப்பட்டு நிறைய இடத்துல வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஆளாகி இருக்கிற சூழ்நிலைகளை தாண்டி இந்த மாதிரி நமக்காக ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்றது, ஒரு எக்ஸசைஸ் பண்றது, நமக்காக ஒரு ஒரு 20 minutes வந்து கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்றதுனால எந்த தப்பும் இல்ல. அந்த மாதிரி நமக்காக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க தான் வேணும், வேற வழியே இல்ல. அப்ப மட்டும்தான் நம்மளால வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில சக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியும். 48 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுவே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலா பழகிரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 40-48 நாள் நான் வந்து ஃபாலோ பண்ணி இப்ப வந்து எனக்கு அதுவே பழகிருச்சு. 2 இட்லிக்கு மேல சத்தியமா என்னால சாப்பிட முடியல, ஒரு தோசைக்கு மேல என்னால சாப்பிட முடியல, ஒயிட் ரைஸ்னா லிமிட்டா தான் நான் வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து பழகிருச்சு. டீ காஃபியுமே வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து டீ காஃபி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. கமெண்ட்ஸ்லயும் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் என்னால டீ காஃபி கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால டீ குடிக்காம இருக்க முடியாது. இந்த மனுஷன் மாதிரி யாராவது இருந்தீங்க? லெமன் டீ, பிளாக் டீ வித்அவுட் சுகர் அது மாதிரி பண்ணுவோம். லெமன் டீ குடிங்க, பிளாக் டீ குடிங்க. இல்ல என்னால மில்க் டீ தான் குடிக்கணும், எனக்கு வேற எதுவும் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மில்க் டீ குடிங்க. ஆனா சுகரை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. வெயிட் லாஸ்க்குள்ளன்னு வந்துட்டோம் அப்படின்னாலே நீங்க வந்து சுகரை சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. நான் வந்து கார்ட்டூன் சேனல் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் பேரு பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல். அதுல வந்து நிறைய பேர் வந்து அது கார்ட்டூன்னா பசங்களுக்கானது, குட்டி பசங்களுக்கானதுன்னு நினைப்பீங்க. குட்டி பசங்களுக்கானது கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, மாமியார் சண்டை, மருமகள் சண்டை, மாமியார் சண்டை, ஆல் சண்டைஸ் அதர். ஆமா, அந்த மாதிரி வந்து குடும்ப கதைகள் தான் வந்து நம்ம கார்ட்டூன் சேனல்ல வந்து வரும். அத வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நம்ம கார்ட்டூன் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனல்லையும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த சேனலுக்கு நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நான் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட எனக்கு 6 hours கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். கிட்டத்தட்ட பசங்களை நான் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் நான் அனுப்பிட்டு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னா ஈவினிங் 7 o'clock 7:30 தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நைட்டு. அதனால எனக்கு அவ்வளோ நேரம் வந்து நான் கார்ட்டூன் சேனலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு 4-5 மணிக்கு வந்து எங்க ஆத்துக்கார் வந்து ஒரு டீ போட்டு கொடுப்பாரு. சுட சுட ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க. முன்னாடி வந்து பேசி டயர்ட் ஆயிரும், ஒரு எனர்ஜிக்காண்டி. ஆமா, எனர்ஜிக்காக வந்து ஈவினிங் டீ வந்து கண்டிப்பா என் மன்னவர் கையால வந்து ஒரு டீ வந்து குடிச்சிருவேங்க. அப்பதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதனால வந்து அதையுமே வந்து முன்னாடி வந்து சக்கரை போட்டு குடிச்சேன், இப்ப வந்து வித்தவுட் சுகர்ல தான் குடிக்கிறேன். எனக்கு பழகிடுச்சு. வந்து முக்கியமா நான் நிறைய எழுதி வச்சேன், அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. முக்கியமா நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நம்ம வந்து ஒரு டயட்டுக்குள்ள நம்ம போகும்போது, டயட் ஜர்னிக்குள்ள போகும்போது சுத்தி உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டாக்டரா மாறிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அது பண்ணுனா இப்படி ஆயிடும், இது பண்ணுனா இப்படி ஆயிடும்ட்டு சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் நம்மள வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நீங்க வந்து இந்த டயட்டுக்குள்ள வர்றதுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு அதையும் மீறி பயமா இருந்துச்சு, இல்ல என்னால மில்லட் ரைஸ் சாப்பிடலாமா, இல்ல நான் சுண்டல் சாப்பிடலாமா, இந்த மாதிரி தான் நான் சாப்பிட சொல்ல போறேன். சுண்டல், பயறு வகைகள், மில்லட் ரைஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நான்வெஜ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. கண்டிப்பா நமக்கு புரோட்டீன் வேணும். புரோட்டீன் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அப்பதான் பசி நம்ம கட்டும். நீங்க வெறும் கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு பசி இறங்காது. பன்னீர் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ல நிறைய ஃபுட் இருக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு வேளைக்கு வந்து ஒரு 150 கிராம் வந்து நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான்வெஜ் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ரெண்டு பொரிச்ச மீன், 2 குழம்பு மீன், அப்புறம் சிக்கன் பொரியல், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அது கூட சேர்த்து பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும் போதுதான் வெயிட் வந்து அதிகமாகும். உங்களுக்கு ஃபேட் பிரச்சனை வரும், நிறைய வந்து இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து வரும். இதே நீங்க நான்வெஜ் கூட ரைஸோட அளவை ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காய்கறிகள் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி டயட் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். இதுல உங்களுக்கு வந்து டயட்ல நீங்க ஒரு டயட்டுக்குள்ள போகும்போது எப்போதுமே நீங்க வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸோட வர்றது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியாது, அடுத்து நம்மளுக்கு என்னென்ன சரியா இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டு, டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கும் போது நான் இந்த மாதிரி மில்லட் எல்லாம் சாப்பிடலாமா, அப்புறம் வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் சாப்பிடலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமாங்கிறத நீங்க உங்க டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டு
கேட்டுட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. யாருமே கண்மூடித்தனமா யாரையும் நம்பி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். இன்க்ளூடிங் என்னையுமே தான் நான் வந்து சொல்றேன். நாங்களாம் செக் பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்றோம். ஆமா, இப்ப நான் வந்து 40 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிருக்கேன். பிளட் டெஸ்ட் எடுத்து எங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்ன அட்வைஸ் மூலியமா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் இல்லாம ஃபாலோ பண்ணாதீங்க. அப்புறம் வந்து முக்கியமா என்ன சொல்றேன்னா, டெலிவரி ஆனவங்க ஃபாலோ பண்ணலாமா, பிரெக்னன்சி லேடிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம். அதை தான் நான் வந்து சொல்லுவேன். யாருமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அதுக்கான சத்துக்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும். அதனால நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ண நீங்க வந்து ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆயிடுவீங்க. அதனால பிரெக்னன்சி லேடிஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் எங்களுக்கு 3 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது, நாங்க ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைக்கு பாதி சத்து, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு மட்டும் சத்தா போகாது, அது பாலா மாறி குழந்தைக்கும் வந்து சத்தா போகும். அப்ப ரெண்டா பிரியும் போது உங்களுக்கு முழு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அதனால நீங்க நல்லா சாப்பிடுங்க. நம்ம குழந்தைங்க வளர அவங்க பின்னாடி ஓடும் போது வீட்டுல உள்ள வேலைகளும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆயிடும். அதனால நீங்க குழந்தை பிறந்தவங்களும் இப்போதைக்கு நீங்க இது வந்து சாப்பிட வேண்டாம். ஒரு 1 இயர் பக்கம் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டயட் இல்ல, எந்த டயட்டா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கும் உங்க பேபிக்கும் ரொம்பவே நல்லது. இல்லை, மெயினாக இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறோன்னா 1 மந்த் சேலஞ்ச் தான். அதுக்கு வந்து அந்த 1 மந்த் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், எங்களோட சேர்ந்து நீங்களும் வர போகிறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட நேம், உங்களோட வெயிட், நீங்க வந்து உங்களோட ஹைட் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, ஓகேங்களா? அந்த 1 மாசத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தீபாவளிக்கு எல்லாரும் வந்து ஸ்வீட் சாப்பிடுவோம், பலகாரம் சாப்பிடுவோம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா தீபாவளி வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஃபுட் கண்ட்ரோல், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே நமக்குன்னு ஒரு கான்பிடென்ட் வரணும்ல. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து கான்பிடென்ட்டா இறங்கணும். எத்தனை ஃபெஸ்டிவல், இதுக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போதுதான் ஃபெஸ்டிவல் வரும், ஃபங்க்ஷன் வரும், மேரேஜ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுல வந்து நீங்க இந்த 1 மாசத்துல நான் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும், 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்னா 30 நாளைக்கு ஒரு 2ல இருந்து 3 கிலோ வரைக்கும் மட்டும்தான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுதான் ஹெல்த்தியான வெயிட் லாஸும் கூட. நான் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு வெயிட் லாஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மெஷினை தூக்கி செக் பண்ணி வெயிட் பார்க்காதீங்க. அதுவுமே தேவையில்லாத டிப்ரெஷன்ல கொண்டு வந்து விடும். நீங்க 20ஆம் தேதி கரெக்டா வெயிட் பாருங்க. வெயிட் பார்த்துட்டு எனக்கு வந்து மெஷர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 20ஆம் தேதி நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்கிறத 1 மாசம் கழிச்சு நம்ம செக் பண்ணுவோம். இடையில டெய்லி பார்த்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் தேவையில்லாத டிப்ரெஷன் ஆகும். அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்துமே பிரயோஜனம் இல்லை. இல்ல எனக்கு வெயிட் லாஸே ஆகல, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கறது மாதிரி நம்மளே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்காக 1 மாசம் கழிச்சு நம்ம வந்து வெயிட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி தன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. 2 பேரோட வெயிட்டையும் கண்டிப்பா நாங்க வந்துட்டு 20th வீடியோல நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஆமா, 2 கிலோ எவ்வளவு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்க? 5 கிலோவா? இந்த மனுஷன் குறைச்சிருவாருங்க. ஏன்னா இது ஜிம்முக்கு ஷட்டில் எல்லாம் போவாரு, அதனால குறைச்சிருவாரு. நான் வந்து வாக்கிங் மட்டும்தான். மழை பெஞ்சா வாக்கிங் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில் கடந்து ஓடிட்டு கிடப்பேன். நாங்க ஆடுங்காட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்துப்பேன். அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு த்ரெட்மில் ஓட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு படுத்தி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல சேவ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் சரி பண்ணி திருத்திக்க பாக்குறேன். தேங்க்யூ.